இன்றைக்கி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. ஆனால் அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் புதினா. நம்ம வீட்லேயே அறுவடை செய்ய போகிறோம். இது போக தக்காளியும் அழகாக முட்டு விட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு முட்டு கீழே விழுந்து மனத்துயரில் தான் இருந்தேன். சரி இதையாட்ட ஒழுங்காக வளரட்டும்னு சொல்லி சாயாமல் இருக்க கம்பு கட்டு சொன்னாங்க. எங்கன்னு சொன்னாங்களா, நான் பாட்டுக்கு ஒரு அடி தூரத்தில் கட்டி முடிச்சு போட்டாச்சு அழகா. அப்புறம் எங்கள் அத்தை மண்டையில் தட்டி கயிறு செடிக்கு ஒட்டி தான் இருக்கணும்னு கட்டி விட்டு போனாங்க. இன்றைக்கி சமையலில் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்லி கிண்டல்ஸ் கிளறல்ஸ் தான். பக்கத்தில் இருந்து கவனிச்சதில் இன்றைக்கி நமக்கு ஒரு டிப்ஸ் கிடச்சிது. என்னன்னா, இந்த எண்ணெயில் ஸ்பைசஸ் நான் போட்டுட்டு மசாலா தடவை சிக்கனை போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டால் வெங்காயத்துலேயே மசாலா இறங்கி இருக்கும், சிக்கன்லேயும் நல்லா ஸ்பைஸ்லாம் இறங்கி நல்லா வாசமாக இருக்குமாமா. ஒரே கல்லில் 2 மாங்கான்னு இருந்துச்சு. கடைசியெல்லாம் தேங்காய் பால் அரிசி எல்லாம் போட்டுட்டு உப்பு பார்க்குறியாமா அதுன்னு கேட்டாங்க. நான் மோந்து பார்த்தே டேஸ்ட் எல்லாம் சொல்லிடுவேன். பட் நீங்கள் ரொம்ப வற்புறுத்தி கேட்குறதுனால ஓகே அப்படின்னு சொல்லி டெஸ்டிங்க்கு 2 சொட்டு வாங்கி குடிச்சு பார்த்தா எல்லாம் செட் ஆல் சூப்பராக இருந்துச்சு. சரி மூடி வச்சுட்டு நான் வேறு பண்ணும்போதெல்லாம் ஆஹா ஓன்னு சும்மா இருந்தேன். எங்கள் அத்தைக்கு உசுப்பேத்தி விட்டுட்டு இருந்தேன். கடைசி திறந்து பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், குழஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. தண்ணியெல்லாம் எங்கே போச்சோ.